ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்டபிள் அகாடமி. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. ஸோ எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள், கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா, அதாவது சமச்சீர் புத்தகங்கள் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை மெட்டீரியல்ஸ் கம்பல்சரி வாங்கி ஆகணுமா, இதை பற்றி வீடியோ பதிவு கொடுங்க. ஸோ நான் டைரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். ஸோ இந்த பதிவில் ரெஸ்பெக்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். வேறு எந்த ரெஸ்பெக்ட் எக்ஸாமினேஷனை பற்றியும் பேச போகிறது இல்லை. ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படின்னா, அது என்னை பொறுத்த வரைக்கும், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னுடைய பர்சனல் சஜஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் எவ்ரிதிங். ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்பல்சரி நமக்கு தேவை. 6th ஸ்டாண்டர்ட், அதாவது சமச்சீர் புத்தகங்கள், ஓகேங்களா, சமச்சீர் புத்தகங்கள் 6th to 12th வரைக்கும் நமக்கு தேவை, ஓகேங்களாங்க. ஸோ போத் ஓல்டும் தேவை, அதே போல் நியூவும் நமக்கு தேவை. ஓகே, ஸோ ரெண்டுமே நமக்கு தேவை. மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஸோ மெட்டீரியல்ஸுமே எந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மெட்டீரியல்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆஸ் பர் கரண்ட் சுச்சுவேஷன். சரிங்களா. ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது, ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் நம்ம பேசிக்கலாக ஃபண்டமெண்டலாக எல்லாமே நம்ம கற்றுக்குறோம், ஓகேங்களா. நம்ம 6th to 12th, 6th ஒரு பாடம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் சிவிலைசேஷன், ஒரு சிந்துல் நாகரிகம் படிக்கிறோம் அப்படின்னா அது 6th மட்டும் வரது கிடையாது. அது 6th வருது, 9th வருது, 11th வருது, 12th வருது. அப்படிங்கிறப்போ ஸோ நம்ம ஃபண்டமெண்டலாக நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு, கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான அல்டிமேட்டாக நமக்கு தேவைப்படுது, சரிங்களா. ஸோ ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். அது உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்காக இருக்கலாம், இல்லை சார் என்கிட்ட பிரிண்ட் அவுட் நான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன், நான் ஃபோனில் இருக்கேன், சிஸ்டமில் வச்சுருக்கேன், எப்படினாலும் ஓகே, உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது 6th to 12th போத் ஓல்ட் அண்ட் தென் நியூ அப்படிங்கிறது இருக்கணும். இது என்னுடைய ஒரு, சரிங்களா. ப்ளஸ் அதாவது நம்ம இப்போ ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறோம், சரிங்களா. ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாடம் எடுக்கிறோம். ஒரு பாடத்தில் நமக்கு ஒரு 20 பக்கம், 30 பக்கம், 40 பக்கம் அரௌண்டாக வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அதில் நம்ம முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இது எல்லாமே கேரி பண்ணும்போது எடுக்கும்போது ஸோ அந்த அதாவது என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இது முன்னாடி கேட்டிருக்காங்க, அதாவது என்னென்ன பிவிக்கு கேட்டிருக்காங்க, என்னென்ன முக்கியமானது, என்னென்ன ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி பண்ணலாம். பட் அதுக்கு வி ஷுட் ஸ்பெண்ட் டைம். பட் அந்த டைம் நமக்கு இருக்கா? ஸோ ஒரு பாடத்துக்கு பண்ணலாம், பட் எத்தனை பாடத்துக்கு நம்மளால் பண்ண முடியும்? எல்லா பாடத்துக்குமே பண்ணலாம், பட் அந்த டைம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது, ஒரு மாதம் இருக்குது. இப்போ இந்த ஒரு மாதம் உட்காந்துட்டு நம்ம எத்தனை பாடத்துலேருந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட், என்னென்ன பிவுக்கு, என்னென்ன ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கா? சரி, இப்போ ஒரு 60 days இருக்குது, இல்லை 3 months இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்ஸை நம்ம படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெசன் படிக்கிறோம், இப்போ அடுத்த லெசன் படிக்கிறோம், 3rd லெசன் படிக்கிறோம். இப்போ 4th லெசன் படிக்கும்போது நான் ஃபஸ்ட் லெசனை கேட்கல, 3rd லெசனில் படித்தது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் சூப்பர். 2nd லெசன் படித்தது ஞாபகம் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? இப்போது 5 லெசன் படிக்கணும், நான் ஃபஸ்ட் லெசன் படிச்சிட்டேன், 2nd லெசன் படிச்சிட்டேன், 3rd லெசன் படிச்சிட்டேன், 4th லெசன் படிச்சிட்டேன். 5th லெசன் படிக்கும்போது எனக்கு படித்த அந்த நான் கடைசி 4 லெசன் ஞாபகம் இருக்கா? ஸோ அப்படி ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா வி ஷுட் என்ன பண்ணும்? ரிப்பீட் பண்ணும், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லெசன் இருக்குது, அதில் 20 முக்கியமான விஷயங்கள் இருக்குது, ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் லெசன் 20 முக்கியமான, அப்போ மெட்டீரியல் என்ன பண்ணியிருப்போம், என்னென்ன முக்கியமானது அப்படிங்கிறது அழகாக உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துருப்போம். 20 டக்குன்னு ஒரே பேஜ் தான், அவ்வளோதான். பட் நமக்கு டைம் எவ்வளோ சேவ் ஆகுது? அதுவும் நம்ம எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்க, எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ எல்லாமே மாணவர்களோட நலன் கருதி தான் எல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த வைடாக, அதாவது சிலபஸ் தாண்டியும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு, ஹெவி காம்படிஷன். அது குரூப் 4 பொறுத்தவரை லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் காம்படிஷன். அப்படிங்கிறப்போ இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே நல்ல மார்க் எடுத்துருவாங்க. பட் அதை விட நாம் அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும், கட் ஆஃப் எடுக்க வேண்டும் என்றால் அவர்களை விட அதிகமாக நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும், வைடராக இருக்கணும், சரிங்களா. அது
ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இந்த குரூப் 4 மெட்டீரியல் போட்டிருக்கோம். என்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து போட்டிருக்கோம். செலக்டடாக 2000 கொஷின் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 2000 கொஷின் அப்படிங்கிறது குரூப் 4 மொத்த சிலபஸ்லேருந்து, இந்த மொத்த சிலபஸ்லேருந்து 2000 கொஷின் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? பிவைக்யூ. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராசஸாக நாங்கள் இறங்கி மாணவர்களுக்காக செஞ்சுருக்கோம். ஒரு 2000 செலக்டட் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே முக்கியமானது. அப்போ இந்த 2000 கொஷின் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சிக்கூடாதா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமானதே நமக்கு தெரிலனா எப்படி நம்ம படிச்சிட்டோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அடடே இந்த கேள்வி நமக்கு தெரியாமல் போச்சு, இந்த கேள்வி நாளைக்கு எக்ஸாமில் வந்திருந்தா. மெட்டீரியல் அப்படிங்கிறதும் நமக்கு கண்டிப்பாக தேவை தான். ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறதும் தேவை, அதே போல் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதும் தேவை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான். ஓகே, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.